திருவானைக்காவல் பகுதியில் திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தாய்மார்களுக்கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்ன சொல்ல காப்பாத்துவேன். நான் கலைஞர் பேரை சொல்றதான் செய்வேன், நிச்சயமா செய்வேன். இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். கொடுங்க, வாக்குறுதி கொடுங்க. ஜெயிக்க வச்சிருவீங்களா? வாக்கு வித்தியாசம் 5 லட்சத்துக்கு குறைய கூடாது. 5 லட்சத்துக்கு மேலதான் இருக்கணும். 4ஆம் தேதி காலையில நான் தொலைக்காட்சியில பாத்துக்கிட்டே இருப்பேன், வாக்கு எண்ணிக்கை பாத்துக்கிட்டே இருப்பேன். அந்த 5 லட்சத்தை நீங்க தாண்டலனா என்ன? நீங்க சொல்ற நான் எப்படி கலைஞர் பேரை சொல்ல காப்பாத்துவனோ அதே மாதிரி நீங்க அத்தனை பேருமே கலைஞருடைய பேரன்கள் தான். நீங்க அத்தனை பேரும் பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்க அத்தனை பேரும் பேரன்கள் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம் அத்தனை பேரும் கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். நமக்கு இருக்க இப்போ ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், நாம ஜெயிச்சாகணும். நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி ஜெயிச்சாகணும். ஒன்றிய பாசிச பாஜக அரச ஓட விரட்டி அடிக்கணும். செய்வீங்களா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே செஞ்சோம். கிட்டத்தட்ட 40 தொகுதியில, புதுச்சேரி தமிழ்நாடு 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். ஆனா இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு காட்டணும். அதுல முதல் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதே இந்த திருச்சி தொகுதியில தான். முதல் பிரச்சாரமே இந்த திருச்சி பெரம்பலூர் தொகுதியில ஆரம்பிச்சாங்க. எனவே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில், தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசம் நம்முடைய திருச்சி தொகுதியாக இருக்கணும். நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்காக நான் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன். உங்களையா உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களை எல்லாம் வேண்டுகோள் வச்சேன். அப்போ நம்முடைய அண்ணன் பழனியாண்டி அவர்களை கிட்டத்தட்ட 20,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நம்மளோட ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த 3 வருடங்கள்ல நாம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகள், அதை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணப்பாறை ஒன்றியத்தில் ரூபாய் 200 கோடி ரூபாய் செலவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டுள்ளது. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் செய்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அந்தநல்லூர் ஒன்றியம் பெட்டவாய் தலையில காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ரூபாய் 3 கோடியே 79 லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு இப்போது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சருடைய கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 42 சாலைகள், 42 புதிய சாலைகள் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய இந்த தொகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். நம்ம தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி மட்டும் கூற விரும்புகின்றேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் முழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். வெளியிட்டு என்னமா நீ பேசணுமா? என்னாச்சு சொல்லுமா? நான் பேசி முடிச்சோன்னு பேசுறீங்களா? பேசி முடிச்சோன்னு நாங்க கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வதை செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டினவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களோ சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அப்படி சில வாக்குறுதிகளை இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார். ரூபாய் 105 கோடி மதிப்பீட்டில் புதிய காவேரி பாலம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும். உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? அந்த பிங்க் பஸ், இந்த இதுவரைக்கும் அந்த பிங்க் பஸ்ல மட்டும், அதாவது மகளிர் ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை எவ்வளவு தூரம் அதிகம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? இது வரைக்கும் அந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி இருக்குல்ல, பிங்க் பஸ் இருக்குல்ல, அதுல எத்தனை பயணங்கள் மேற்கொண்டு இருக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க 460 கோடி பயணங்கள், 460 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கிறீங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் மட்டும் விடியல் பயணம், அதாவது பிங்க் பஸ் மூலமாக கிட்டத்தட்ட 21 கோடியே 45 லட்சம் மகளிர் அதுல பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 21 கோடியே 45 லட்சம் முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க. இப்போ திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவானைக்காவல் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.